வணக்கம் பிரவீன். இன்று மதியம் சென்னை அம்பத்தூரை அடுத்த திருமுல்லைவாயில் நடேசன் தெருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கழிவுநீரை வெளியேற்றுவதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த கான்ட்ராக்டர் ராஜேஷ் என்பவரை அணுகியுள்ளனர். அவர் தனது உடன் பிறந்த சகோதரரான ரமேஷ் மற்றும் அவரது நண்பர் சுரேஷ் ஆகிய இருவரையும் கழிவுநீர் வெளியேற்றுவதற்காக அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு அனுப்பியுள்ளார். காலை இருவரும் அந்த பணியில் கழிவுநீர் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ள நிலையில் அதற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்காக ரமேஷ் அருகே உள்ள கடைக்கு சென்றுள்ளார். பின்பு திரும்பி வந்து பார்த்தபோது சுரேஷ் அந்த கழிவுநீர் தொட்டிக்குள் மூச்சு திணறி ஆபத்தான நிலையில் இருந்ததை கண்டு அவரும் சுரேஷை மீட்பதற்காக ரமேஷ் அதனுள் இறங்கியுள்ளார். பின்பு இருவரும் மூச்சு திணறியவாறு அலறி அடித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த அக்குடியிருப்பு வாசிகள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்க போராடிய நிலை அது தோல்வியில் முடிந்தது. பின்னர் அம்பத்தூர் ஆவடி தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உள்ளே மூச்சு திணறல் போராடி கொண்டிருந்த ரமேஷை பத்திரமாக மீட்டனர். மேலும் அதனுள் சுரேஷ் ஏற்கனவே இறந்து போனது அவர் உடலை மீட்ட போது தெரிய வந்தது. எனவே உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரமேஷை ஆம்புலன்ஸ் வரவழைத்து அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சுரேஷின் உடலை கைப்பற்றிய திருமுல்லைவாயில் போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து தமிழக அரசு பலமுறை எச்சரித்தும் இது போன்ற மனித கழிவுகளை அள்ளுவதற்காக மனிதர்களையே இந்த பயன்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. கடந்த ஆண்டும் மத்திய ஆவடியில் அமைந்துள்ள மத்திய அரசின் குடியிருப்பில் இது போன்ற சம்பவம் நிகழ்ந்தது. இந்நிலையில் தற்போது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வருவதால் பெரும் அச்சம் நிலவி வருகிறது.